வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் பையனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையனோட பேர் ராம். ஒரு நாள் அவங்க அம்மா சமைக்கிறதுக்காக அந்த பையன்கிட்ட கடையில் போய் ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாமா. இந்த பையனும் போய் முட்டையை வாங்கிட்டு நடந்து வரும்போது குட்டி பையனில் குறும்பு ஜாஸ்தியாக இருக்கும்ல, அந்த முட்டை வாங்கின பாத்திரத்தை ஆட்டிட்டு வர முட்டை கீழே சிந்தி உடஞ்சிருச்சு. வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா, என்னடா இது, முட்டை வாங்கிட்டு வர சொன்னால் முட்டையை உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுனாங்களாமா. லைட்டாக திட்டிட்டு, ஏன்டா முட்டையை உடச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்டால், அம்மா அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக்கு தோகை விரிச்சிருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே வந்தேன், நான் கல் இருக்கிறத பார்க்கல, அதில் அப்படி ஆட்டிகிட்டே வந்ததில் உடஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க அம்மா, சரி பரவாயில்ல போ, இன்னொரு தடவை போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு கொஞ்சம் திட்டி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அவனும் போய் 2வது தடவையும் முட்டை வாங்கிட்டு நடந்து வரும்போது திருப்பி அவனறியாமையே அந்த முட்டையை உடச்சிட்டான். முட்டையை உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அம்மா திருப்பியும், இப்பயும் ஏன்டா முட்டையை உடச்சி எடுத்துகிட்டு வந்த, ஒரு சின்ன வேலை கூட உன்னால் ஒழுங்காக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம், தடவை வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன், 2வது தடவை என்ன பண்ணன்னு முட்டை உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ராம் என்ன தெரியுமா பதில் சொன்னா, 2வது தடவை நடந்து வரும்போது, நம்ம அம்மா நம்மளை திட்டாங்களே, நம்மளால ஒரு முட்டை கூட வீட்டுக்கு ஒழுங்காக எடுத்துகிட்டு போக முடியலையே, இப்படி யோசிச்சுட்டே வந்தம்மா, அதனால தான் ஒரு கல் இருந்துச்சு, அதை பார்க்க மறந்துட்டேன், தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அதனால தான் முட்டை உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க அம்மா ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்களாமா. இதுலேருந்தே நீ ஒரு பாடம் கற்றுக்கலாம். அதாவது ஒரு வேலையை முழு கவனத்தோடு செஞ்சோன்னா சிறப்பாக செய்யலாம். ஆனால் நீ முதல் தடவை வரும்போது முட்டை மேலே கவனம் இல்லாமல் மயில் மேலே கவனம் வச்சுருந்த, 2வது தடவை வரும்போது நான் உன்னை திட்டிட்டேனேன்ட்டு அதை நினச்சிட்டே வந்தேன், அதனால தான் இந்த இழப்பு, அதாவது முட்டை உடஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா நீ பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருப்ப, உன்னாலேயும் முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் மோட்டிவேஷனையும் கொடுத்த உடனே இனிமேட்டு என்னாலேயும் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவனுக்குள்ளே வந்துச்சு. நம்மளுக்கும் இதே பாடம் தான். எந்த ஒரு விஷயத்தையும் முழு கவனத்தோடையும் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா அந்த விஷயம் எப்போவும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம்தான். நன்றி.